ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உப்பு போடல, எவ்வளோ அளவு வேணுமோ தேவையான அளவு. அப்புறம் நல்லா பிணையுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா பிணைச்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இப்போ சில்லி மசாலா எடுத்து போட்டுக்கோங்க, 5 ஸ்பூனு. போட்டு மறுபடியும் நல்லா பிணைங்க. சிக்கனில் ஃபுல்லாக கவர் ஆகணும் அது. நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பிணையிடலாம். பிணைஞ்சக்கப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், 2 ஸ்பூனு. மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா போட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். ஊற வச்ச சில்லியை இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். முதல்ல எண்ணெய் காயிட்டும் நல்லா. இப்போ சில்லி எடுத்து ஒன்று ஒன்றா போடலாம். காமி சிக்கன் வெந்துடுச்சு. ஒரு கரண்டி வச்சு அரைச்சிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க, சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க, சில்லி ரெடி ஆச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மறந்துடாதீங்க, இது கூட வெங்காயத்தையும் லெமனையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்குது.